ஹாங்காங்கில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியாவின் போயிங் 7878 ட்ரீம் லைனர் ரக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் விமானம் மீண்டும் ஹாங்காங்கிற்கு திரும்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹாங்காங்கில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியாவின் போயிங் 7878 ட்ரீம் லைனர் ரக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் விமானம் மீண்டும் ஹாங்காங்கிற்கு திரும்பியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஹாங்காங்கில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் மீண்டும் ஹாங்காங்கே திருப்பி சென்று விட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்தினுடைய அந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் நடுவானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமானம் மீண்டும் ஹாங்காங் விமான நிலையத்திற்கே மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானம் பறப்பதற்கு முன்பாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகுதான் விமானம் பறக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் நடுவானில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறுக்கான சமிகை கிடைத்திருக்கிறது. மீண்டும் ஹாங்காங் கட்டுப்பாட்டடைய ஒரு தொடர்பு வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் ஹாங்காங் விமான நிலையத்திற்கு அந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் ஏர் இந்தியா சம்பந்தமான விமானம் மீண்டும் தரையிறக்கப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விமானம் என்பது ஹாங்காங் நேரப்படி காலை 8:50 மணிக்கு புறப்பட்டிருக்கிறது. ஆனால் புறப்பட்ட சில மணி நேரங்களில் அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அந்த விமானம் உடனடியாக ஹாங்காங் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் பத்திரமாக தரையிறங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சோதனைகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.